ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெஜ் பஃப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெஜ் பஃப்ஸ் செய்ய மாவு பசைஞ்சிக்கலாங்க. மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பக்குவமாக மாவு பசைஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி தண்ணி தேவையான அளவு சேர்த்து பசைஞ்சு வச்சாச்சுங்க. மாவு காயாமல் இருக்க மேலே எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். வெஜ்ஜு பஃப் செய்ய பொட்டேட்டோ நான் வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி, கேரட் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன், கொரியண்டர் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக்கு, சோம்பு, சாட் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி மசாலாலாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ மட்டும் கூட போட்டு செய்யலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா காய்கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ சேர்க்குற ஆயிலோட அளவு. இந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் போடாமல் கூட செய்யலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் வதங்கணும், ஆனால் இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சாட் மசாலா, சோம்பு, சால்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் பச்சை வாசனை போக வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ, கேரட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. சாட் மசாலாவில் புளிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் லெமன் ஜூஸ் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னாலும் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பப்ஸுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பப்ஸுக்கு மேல் மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம். இப்போ ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பப்ஸு லேயராக செய்யணுங்க. அதுக்கு நீங்கள் டால்டா, கீ, பட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னும் பாதி மெல்ட் ஆகாமல் இருக்குது. இது கூட மைதா, கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒன்று கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இது ரெடியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாவு மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இது சின்னதாக நம்ம ரவுண்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் ரவுண்டாக நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பாலும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த சப்பாத்தி மாதிரி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதிலேருந்து ஒரு பால் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவும் மாவில் கோதுமை மாவு, மைதா மாவு எதில் கோட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரிச்சிட்டா போதும். இதுக்கு மேலே நாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பட்டர் மிக்ஸை, அந்த க்ரீம் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இப்போ இதில் தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப தேய்க்க வேணாம், அது முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு தேய்ச்சிட்டா போதும். இப்போ தேய்ச்சிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மறுபடியும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கிக்கலாங்க. அந்த மாதிரி அடுக்கிறப்ப நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொரு சப்பாத்தியை நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இதை மறுபடியும் இதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்துனால ஒட்டுன மாதிரி தான் இருக்கும். மெதுவாக எடுத்துக்கலாம்.
இப்போ இதை வந்து இன்னும் ஒரே ஒரு தடவை இப்படி நம்ம கொஞ்சம் விரிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் விரிச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மறுபடியும் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம். இதை வந்து இன்னொரு ஃபோல்டு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை வந்து மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம லேயராக செஞ்சதுனால இவ்வளவு தின்னாக இருக்குது. மறுபடியும் இதை விரிச்சுக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்ததுனால தான் இவ்வளோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் விரிக்க முடியுது. டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெலிசாக நம்மளால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கலாம். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம விரிச்சுக்கலாம். இதை வந்து சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டான பர்ஃபெக்ஷனாக வரணும் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் கூட கரெக்டாக இந்த சைடில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு நான் அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பாருங்கள், இப்படி சென்டரில் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வேண்டிய சைஸில் ஒவ்வொன்றா இப்படி ஒரு கட் கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பப்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ண பீஸையெல்லாம் இப்போ இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மாவில் கோட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக நம்ம விரிச்சுக்கலாங்க. ரொம்ப வேணாம், லைட்டாக விரிச்சுக்கலாம். நம்ம பப்ஸ் ஷேப்பு வர்றதுக்காக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம விரிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப் இங்கே ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம இதில் நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இதை தொட்டு தான் இப்படி ஏதாவது ஒட்ட வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒட்ட வைப்போம். இப்போ வந்து நாம் ரெடி பண்ண பப்ஸில் வந்து பட்டரோட இதே இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஒட்டிக்கும், பிரிஞ்சு வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பப்ஸ் அப்படின்னாலே உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து இந்தளவுக்கு தான் வைப்பாங்க. வெளியே இருக்கிறது தான் லேயராக வரும். அதனால் நான் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வச்சா பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நிறைய வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சாதாரணமாக எப்பவும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா பீசஸையும் பப்ஸாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பப்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு எடுக்க போகிறேன். நான் ரெடி பண்ண பப்ஸை ஏர் ஃப்ரையரில் அடுக்கி வச்சுருக்கேங்க. 4 வைக்கிறேன். நீங்கள் 3 ஒன்றுன்னா கூட வச்சுக்கோங்க. இப்போ 180 டிகிரியில் நான் 10 மினிட்ஸ் வச்சு காமிக்கிறேங்க. சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட பஃப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வெஜ் பஃப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.